ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த சில்வர் வந்து ரீசேல் வேல்யூ பற்றி எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி வெள்ளியை வந்து தங்கம் மாதிரி நம்ம சேமிக்கலாமா, அதில் வந்து நம்மளுக்கு லாபம் இருக்குமா அப்படிங்கிறத கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். சில்வரோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், அது வந்து லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சில்வர் வந்து ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும், வெள்ளியை வந்து நம்ம சேமிக்கிறது லாபமா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து கோல்டு வந்து ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி சில்வர் ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்டாக தங்கத்தை வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக நகை வந்து வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு சேல் ஆனதில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 4000லேருந்து 5000 ருபீஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஒரு அதிசயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இது வந்து இன்னுமே 2-3 மாதத்திற்கு தொடரும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அவங்க வந்து கண்டிப்பாக தங்கத்தை சேமிங்க. ஆனால் வெள்ளியை சேமிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ மூலமாக அதை வந்து முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சில்வருக்கு வந்து வேஸ்டேஜ் இருக்கா அப்படின்னும் சிலருக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது. அதுவுமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். சில்வருக்கு வேஸ்டேஜ் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில்வர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி சேல் ஆகுது அப்படின்னா, ஒரு சில பொருட்கள் வந்து பீஸ் ரேட்டாக கொடுப்பாங்க. பீஸ் ரேட்டு எதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்க அப்படின்னா பிரேஸ்லெட்டு, இது என் பொண்ணோட பிரேஸ்லெட்டு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஸ் ரேட்டு. இதில் வந்து ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட வெயிட் வந்து அவங்க பேஸ் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து ரேட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஒரு டேக் போட்டிருக்கிறதுல என்ன ரேட் இருக்கும் அந்த ரேட்டை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொருட்களுக்கு வந்து பீஸ் ரேட்டுன்னு வந்து நம்ம வாங்குவோம். அதே மாதிரி வெயிட் பேஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா கொலுசு, பூஜை பொருட்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சில பொருட்கள் மட்டும் நான் வந்து வெளியில் வச்சுருக்கேன். நிறைய பெருசாக நான் வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது. அதில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒரு குங்குமச்சிமிழ் இந்த மயில் தோகையோட பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த குங்குமச்சிமிழ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நியூ இயர், அதாவது 2024 நியூ இயர் அப்போ வந்து இது வாங்கினேன். பட் நான் இன்னும் யூஸ் பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெயிட் பேஸ்டில் தான், அதுவும் இல்லாமல் இந்த எனாமல் பேஸ்டில் இருக்கிறது வந்து ரொம்பவும் க்யூட்டாக இருந்ததுனால இது வாங்கினேன். பார்க்குற வியூவர்ஸ் சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத. இந்த மாதிரி சில பொருட்கள் மட்டும் தான் வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து வெள்ளி டம்ளர் இருக்குது. இது வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகலாம் வாங்கலை. இது வந்து என்னுடைய குழந்தைங்களுக்கு கிஃப்டாக வந்து என்னுடைய கொலீக்ஸ் வந்து கொடுத்தது. இது வந்து டம்ளரு. இது பார்த்திங்க அப்படின்னா பாலாடை. இது வந்து அப்போ யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூசேஜ் இல்லை. இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதாக தான் நல்லாவே இருக்குது. ரொம்ப கருத்தெல்லாம் போகலை, நல்லாவே தான் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பேஸ்டு. இது ஒரு 20 கிராம் 30 கிராம் இருக்குது அப்படின்னா இது ஒரு 15 18 அப்படி இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30 கிராம் அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஞாபகம் இல்லை. பில்லை பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரிலாம் பொருட்கள் வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரேட்டு வந்து வெயிட் பேஸ்டில் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இப்போ வந்து ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி அப்போ வந்து எப்போவுமே இன்னுமே பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர் போயிட்டுருக்கிறதா சொன்னாங்க. லாஸ்ட் டைம் போயிருந்தப்போ தீபாவளிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கோல்டு வந்து நம்ம எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக வந்து என்ன பண்ணுறாங்க, சில்வர் வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து தீபாவளி வந்து வாங்குவோம். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வேறு நாட்களில் வாங்குறதுனால கிடைக்கல. இது பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டியில் ஏதோ ஒரு வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் எப்போ கிடச்சதுன்னு பார்த்திங்கன்னா தீபாவளியில் ஏதோ ஒரு தடவை வந்து கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ வாங்கினது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக நான் வந்து இதுக்காக சேவிங்லாம் பண்ணலை. இது வந்து ஃப்ரீயாக தீபாவளி அப்போ கிடச்சது. இது மட்டும்தான் எங்கிட்ட வந்து இந்த சில்வர் காயின்ஸ் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சில்வர் காயின்ஸோட பியூரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 99.9, அதாவது 100% பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பியூரிட்டி வந்து சில்வரை மட்டும்தான் இருக்கும். ஆனால் சில்வரோட பொருட்கள் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ குங்குமச்சிமிழ், அப்புறம் வந்து டம்ளர், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பியூரிட்டி வந்து 70%லேருந்து 80% மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சில்வர் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேறு மெட்டல்ஸ் எல்லாம் வந்து சேர்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி பொருட்கள் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால அதர்ஸ் வந்து அதிகமாக சேர்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டில் வந்து நம்மளுக்கு வந்து 9
1.6ல் இருக்குது. பட் வந்து இது வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். 70 to 80% மட்டும் தான் வெள்ளி இருக்குது. மீதி 20%லேருந்து 30% வரைக்கும் வேறு அதர் மெட்டல்ஸ் வந்து கலந்துடுறாங்க. அப்போ வந்து பொருட்கள் வந்து அப்போ தான் செய்ய முடியும். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கொலுசெல்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்னுமுமே கம்மியாக தான் சில்வர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய கடைகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கொலுசில் வந்து 80% வந்து சில்வர் இருக்கிறதாகவும், சில கடைகளில் வந்து 50, 60, 70 இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களோட கொலுசு இருக்கு இல்லைங்களா, அந்த கொலுசை வந்து ஒரு தடவை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும்பொழுது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதிலேயே வந்து மென்ஷன் ஆகிருக்கும். அதை வந்து ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொலுசு, செயின் அதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கொலுசு இந்த மாதிரி நம்ம வந்து கை செயின் அந்த மாதிரி வந்து பீஸ் ரேட்டில் வாங்குகிறோம் இல்லைங்களா, இதுக்கெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்களாம், வேஸ்டேஜ் வந்து போடுறதில்ல. பட் அதுவே வந்து இந்த மாதிரி பூஜை பொருட்கள் மற்ற இந்த மாதிரி நம்ம வந்து வெளியில் ஆன பொருட்களை வந்து வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் வந்து போடுறதா சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஜை பொருட்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா வேஸ்டேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம பழைய சில்வர் வந்து ரீசேல் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து இந்த இது வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1 or 2 டேஸ்லேயே நம்ம போய் கொடுக்குறோம் அப்படின்னா இது பழைய பொருள் தான் இல்லைங்களா. இந்த பழைய பொருளை வாங்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ரீசேல் வேல்யூ எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 50 கிராம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், அல்லது ஒரு 100 கிராம் இருக்குது அப்படின்னா இப்போ மொத்தத்துக்கும் சேர்த்து இது எல்லாமே நான் வந்து இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 கிராம் இருக்குது, இது ஒரு 20 கிராம் இருக்குது அப்படின்னா ஒரு 50 கிராம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 50 கிராமை நான் வந்து போய் ரீசேலுக்காக கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்து எனக்கு ஒரு 1000 ரூபாய் வருது. 100 கிராம் அப்படின்னா ஏன்னா ஒரு கிராம் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து 99 ருபீஸ் வந்து போயிட்டுருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து 100 நம்ம வச்சுக்கிட்டோம்னா 100 கிராம்னா 1000 ரூபாய் பொருள். இப்போ வந்து இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு வந்து 1000 ரூபாய் வருது அப்படின்னா அவங்க எவ்வளோ அதே கடையில் இப்போ வந்து இது நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டியில் தான் வாங்கினது. இப்போ நான் ஜிஆர்டிலேயே கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க எவ்வளோக்கு எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 750 ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ வந்து 75% தான் எடுத்துக்கிறாங்க. 25% வந்து அவங்க லெஸ் பண்ணிடுறாங்க. வேறு கடைக்கு போகிறோம் அப்படின்னா 650 ரூபாய். அப்போ 65% தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதில் நம்மளுக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 35% வந்து லாஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. அப்போ பழைய வெள்ளியை மாற்றும் போது நமக்கு வந்து 25%லேருந்து 35% வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. அப்போது கடைக்கு கடை வந்து கண்டிப்பாக இது வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சில்வர் சேவிங் லாபமா நஷ்டமா அப்படின்னு என்னக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நஷ்டம் தான் அப்படிங்கிறது என்னுடைய ஓன் பர்சனல் ஒப்பீனியன் தான். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் சேவிங் அப்படிங்கிறது எனக்கு வந்து நஷ்டமாக தான் தெரியுது. ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 25லேருந்து 35% வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல சேமிப்பாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான். அதனால் சில்வர் வந்து நம்ம வந்து வாங்கலாமா, லாபமா நஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நஷ்டம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் வாங்கிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட் போடுறோம், அது மாதிரி அல்லது குங்குமச்சிமில் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி கொலுசு யூஸ் பண்ணுறோம், மெட்டி யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் யூஸ் பண்ணுற பொருளை மட்டும் நம்ம வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா இதை வந்து சேவிங்ஸ்க்காக நம்ம அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து வேணும்னா நம்மளுக்கு ஒரு சின்ன லாபம் இருக்கும். ஆனால் நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் ஒழிய ஆனால் இதில் லாபம் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு கொலுசு, பூஜை இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து கூடுதலாக சேமித்து நீங்கள் வந்து கோல்டை வந்து சேமிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ வந்து ஒரு கிராம் வந்து 7000க்கு போயிட்டுருக்கு அப்படின்னா நம்மளுடைய கோல்டு வந்து கொண்டு போய் எந்த கடையில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் 7000K தான் எடுத்துக்குவாங்க. அதனால இதுதான் நம்மளுக்கு வந்து லாபமாக இருக்கும். ரீசேல் வேல்யூ வந்து கொடுக்கக்கூடியது சில்வர் இல்லை, கோல்டு மட்டும்தான். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோல்டை வந்து சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து சில்வரோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.